உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் வரம்பிற்கு உட்பட்ட 13 மாவட்டங்களில் முறையான அனுமதியின்றி 194 குழந்தைகள் காப்பகங்கள் இயங்குவதாகவும் அவற்றில் 9285 குழந்தைகள் இருப்பதாகவும் சமூக நலத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் காப்பகங்களில் உள்ள குழந்தைகளின் பெற்றோரை கண்டுபிடிக்க உதவும் வகையில் மரபணு வங்கி அமைப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் நிர்ணயம் செய்வது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை அமைப்பது குறித்து வரும் செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மதுரை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவில் போக்குவரத்து துறையின் ஆணையர், செயலர் மற்றும் புள்ளியியல் துறை நிபுணர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்படுவார்கள் என நீதிபதிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் கோழியனூர் கூட்ரோடு பகுதியில் அதிமுக பேனரை அகற்றக் கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி போராட்டத்தில் ஈடுபட்டார். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பேனர்கள் அகற்றப்பட்டதால் அவர் போராட்டத்தை வாபஸ் பெற்றார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் முதலாவது அணு உலையில் வரும் ஜனவரி மாதம் முதல் எரிபொருள் மாற்றும் பணி தொடங்க உள்ளதாக அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல 2வது அணு உலையில் ஏற்கனவே 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் அதனை 750 மெகாவாட்டாக அதிகரிக்க இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி நிர்வாகத்தினர் ஆசிரியர்களை அடிக்கடி மாற்றுவதால் தங்கள் கல்வி பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் இதனை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாணவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். சீர்காழி அருகே உள்ள ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். மேளதாளத்துடன் திருமாங்கல்யம் அணிவித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இந்த திருமணம் நடைபெற்றது. திருமணமான புதுமண தம்பதி கிராம மக்களிடம் ஆசி பெற்றனர். கிருஷ்ணகிரி அருகே கண்ணண்டள்ளி பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதற்காக கங்கையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை ஹெலிகாப்டர்கள் மூலம் கோவில் கோபுரத்தை சுற்றி வந்து ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷமிட்டு பக்தி பெருக்குடன் கரகோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட கும்பகோணம் தீ விபத்து வழக்கில் 5 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்து வந்த பள்ளி தாளாளர் சரஸ்வதி சென்னையில் நேற்று உயிரிழந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இவருக்கு வயது 84. கடந்த மாதம் புழல் சிறையிலிருந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சரஸ்வதி நேற்று உயிரிழந்தார்.